புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்பவும் சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். ஆ, ஆமாப்பா. அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த நம்பிக்கைங்கிற கயிறு ஒண்ணுதான் அந்த உறவையே கட்டி வைக்குது. அம்மா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஆமாப்பா. உங்க அப்பா என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு. உங்களை பார்க்காம இருக்கிறது தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராஜேஷ், ராஜேஷ், நீ இப்போ சந்தோஷமா தானே இருக்க? ஆமாம்மா, சீக்கிரமே உங்களை பார்க்க நான் அங்க வரேன். உங்ககிட்ட நிறைய பேசணும். வாப்பா பேசலாம். ஆனா ஒண்ணு, நீ மட்டும் தனியா வரக்கூடாது. ஆர்த்திய கூட கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வருவல்ல? அது அத்தை, நீங்க உங்க உடம்ப நல்லா கவனமா பாத்துக்கோங்க. டாக்டர் சொல்றத கேட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்தை. நான் இங்க இருக்க டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அவர் ஒரு எண்ணெய் கொடுத்திருக்காரு. இங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அதை உங்க மூட்டுல போட்டு மசாஜ் பண்ணி விடுறேன். சந்தோஷமா இருக்கு. இப்படி இந்த அளவுக்கு கவனமா என்னை பாத்துக்கிறதுக்கு மகனும் மருமகளும் இருக்கிறப்போ என் மூட்டு வலி கூட என்னை விட்டு போயிடும் போல இருக்கு. சரிம்மா, இங்க பாரு ஆர்த்தி, இனிமே என் புள்ள ராஜேஷ் உன்னை விட்டு விலைக்கு போக கூடாது. உன்னுடைய அன்பால நீ அவனை எப்பவுமே கட்டி போட்டு வைக்கணும். உனக்கு புரியுதுல்ல? நான் ஒரு பைத்தியம். இத பாரு, நாங்க இப்ப கேட்க துடிக்கிற அந்த சந்தோஷமான விஷயத்தை எப்ப சொல்ல போற நீ? புரியுதா? அதாவது ராஜேஷுக்கும் உனக்கும் பிறக்க போற குழந்தைய நாங்க கொஞ்சணும்னு ஆசைப்படுறோம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ராஜேஷ் எப்படி பொட்டி பாம்பா அடங்கிடுவான்னு. அதுக்கப்புறம் என் ராஜேஷ் உங்ககிட்ட கோவப்படவே மாட்டான், சந்தோஷமா தான் இருப்பான். சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. நீங்க ரெண்டு பேரும் எங்க ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிப்பா, சரி, நான் இப்ப போனை வச்சிடுறேன். அந்த கடவுள் என் மேல ரொம்ப கருணையை காட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். எங்களோட ஆசையெல்லாம் இப்போ ஆர்த்திக்கு ராஜேஷுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். பாருங்க உங்கள பிடிச்சிட்டு जाने क्यों फिर झुक जाते हैं, नैनों से ये मिलकर नैना जाने क्यों फिर झुक जाते हैं।
போதும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப போய் தூங்குங்க. ஏன் இப்ப தூங்கணும்? அப்பா இப்பதானே வந்திருக்காரு, இவர் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடுறோம். அருண், நான் தான் சொல்றேன்ல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்குங்க. இல்லம்மா, கண்ணாம்பூச்சி விளையாட்டு இன்னும் விளையாடணும். பிரியா, பிடிவாதம் பிடிக்காத. அம்மா சொன்னது உனக்கு கேட்கலையா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் தூங்குங்க ரெண்டு பேரும். நாம எல்லாரும் சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளையாடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அன்னைக்கு கூட மும்பைல. போதும் அருண். தூங்க சொல்ற, புரியுதா? அம்மா ஏன் கோவப்படுறாங்க? அவங்க எப்பவும் நம்ம கூட விளையாடுவாங்கல்ல. ஆனா இன்னைக்கு அப்பா வந்ததும் ஏன் கோச்சுக்கிட்டாங்க? நீங்க இப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா ஒன்றும் உங்க மேல கோவப்படல. அவங்களுக்கு டயர்டா இருந்திருக்கும், அதான் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். ஓகே? இப்போ நீங்க சீக்கிரம் தூங்க. அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லுவேன். ஓகே? ஓகே. இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ராஜேஷ் அண்ணனுக்கும் ஆர்த்தி அண்ணிக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. இதான் உண்மையான காதல்னு சொல்லுவாங்க. ராஜேஷ் அண்ணா எவ்வளவு கோவமா இருந்தாரு, ஆனா இப்போ ரெண்டு பேருக்கும் நடுவுல எதுவுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. பாத்தியா? உனக்கு கூட தெரியுமா, ராஜேஷ் அண்ணா மாதிரியும் அண்ணி மாதிரியும் நாமளும் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்கணும். நாம சண்டை போட்டுக்கிட்டது, நமக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே தான். அதையெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பை மட்டும் குறைச்சிக்க கூடாது. இன்னையில இருந்து, அதாவது இந்த நொடியில இருந்து நாம ஒரு அன்பான புது வாழ்க்கையை தொடங்கலாம். அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். எங்க ராஜேஷ் நான் ஆர்த்தி அண்ணி மேல வச்சிருக்கிற காதலை விட நான் ரொம்ப அதிகமா உன்னை எப்பவுமே மனசார காதலிச்சுக்கிட்டு இருப்பேன். சரி விடு. ஆர்த்தி அக்காவோ ராஜேஷத்தானோ காரணமாவே இருக்கட்டும், என் மேல உனக்கு அன்பு இருக்கே. இல்லன்னா பிரதீப், நமக்கு லவ் மேரேஜ் ஆயிருக்குன்னு எனக்கு மறந்தே போயிருக்கும். பிரீத்தி, இன்னைக்கு நைட் ஷூட் இருக்கா? ஆமா பிரதீப், ஆக்சுவலி டைரக்டர் சாருக்கு ஏதோ வேலை இருக்கான், அதான் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வச்சிட்டாரு. என்னாலயும் முடியாதுன்னு சொல்ல முடியல. என்ன பண்றது, டியூட்டியை ஒழுங்கா பண்ணி ஆகணுமே. ஒரு நிமிஷம், நீ போறதுக்கு முன்னாடி ராஜேஷ் நவியும் ஆர்த்தி அண்ணியும் பார்த்துட்டு போயிடு. ஏன் சொல்றேன்னா, பாக்ஸிங் காம்படிஷன் அப்போ நம்ம வீட்டுல எல்லாருமே அங்க இருந்தோம், ஆனா நீ இல்ல. அவர் வீட்டுக்கு வரும்போது கூட அவரை வெல்கம் பண்ண நீ இல்ல. நீ என்ன நினைக்கிற? என்னோட எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த ராஜேஷ் அத்தானும் ஆர்த்தி அக்காவும் பண்ற வேடிக்கை தரத்தை பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? வேடிக்கை தானமா? வேடிக்கை இல்லாம வேற என்ன? பிரதீப், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ராஜேஷ் அத்தானோட ப்ராப்ளம் என்னன்னு. அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் ஏன் மறக்க மாட்டேங்கிறாரு? ஆர்த்தி அக்காவோட அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, இன்னும் ஏன் அவங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு? ராஜேஷ் அத்தானால அபிதா அக்காவை மறக்க முடியலனா ஆர்த்தி அக்கா எதுக்காக இங்க இருக்காங்க? அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. பிரதீப், எந்த ஒரு உறவுல அன்புங்கிற பேரே இல்லையோ அதை ஒட்ட வச்சு பிரயோஜனமே இல்ல. கல்யாணம் ஆயிட்டா சேர்ந்துதான் இருக்கணுமா என்ன? ஜஸ்ட் ஸ்டாப் இட் பிரீத்தி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி என்ன தெரியும்? அன்பு, உறவு, இதெல்லாம் நீ வேர்ட் சொல்ல மட்டும் தான் சொல்ற. ராஜேஷ் அவுக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆச்சு, ஆனா அது அரேஞ்ச்டு மேரேஜ். அப்படி இருந்தும் அவங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்கன்னு பாரு. ஆனா நமக்கு லவ் மேரேஜ் ஆயிருக்கு பிரீத்தி. காட், உன் கேள்விக்கு பதில் சொல்லி நான் நொந்து போயிட்டேன். கேள்வி கேட்காம வேற என்ன பண்றது பிரீத்தி? நான் உன்னை அப்படின்னு கொடுமைப்படுத்திட்டேன். ஆர்த்தி நீ மாதிரி பொறுமையா இருக்க சொன்னேன், கொஞ்சம் அன்பா பேச சொன்னேன். பட் ஐ எம் சாரி பிரீத்தி, நீ இந்த விஷயத்துக்குலாம் லாய்க்கே இல்ல. யூ ஆர் செல்ஃபிஷ் பிரீத்தி. உனக்கு உன் மேல மட்டும் தான் கவலை, மத்தவங்க மேல இல்ல. நீ என்ன செல்ஃபிஷ்னு சொல்றியா பிரதீப்? என்னையா சொல்ற? எனக்கு என் ஆசையை நிறைவேற்றிக்க உரிமை இல்லையா? இல்ல, ஆனா உன் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக வீட்டுல இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்துறது நியாயமே இல்ல மிஸ் பிரீத்திங்கண்ணா. ஓ, அப்படின்னா இப்ப நான் மிஸ்ஸஸ் பிரதீப் சிந்தியால இருந்து மிஸ் பிரீத்தி கண்ணாவா மாறிட்டேன், ரைட்? ஓகே, நீ எதுக்கு என்ன செல்ஃபிஷ்னு சொன்னேன்னு இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஏன்னா உனக்கு எந்த கனவுகளும் இல்ல, அதை நிறைவேற்றிக்கணுங்கிற ஆசைகளும் இல்ல. நீ உன்னோட அண்ணனோட நிழல் மாதிரி.
நீ வாழ்க்கை பூராவும் அண்ணன் அண்ணன் சொல்லிக்கிட்டு தலை குடிச்சுக்கிட்டே போவ, அப்புறம் அவரோட பேக் தூக்கிக்கிட்டு பின்னாடியே போடுவேன். மாலே, இன்னைக்குதான் நீ யாருங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சிருக்கு. உன் ஹஸ்பண்ட் மேல உனக்கு இவ்வளவுதான் மரியாதை இருக்குல்ல? என்ன பத்தி இப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கல? ஆமா, இப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கேன். நான் உண்மையதான் சொல்றேன் பிரதீப். அப்புறம் உண்மை கசக்கத்தான் செய்யும். ஜஸ்ட் கெட் அவுட் பிரதீப். உன் முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை. சும்மா கொத்தாத பிரதீப், நான் போறேன். நான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்த்தி குழந்தைங்களோட சந்தோஷமா தான் விளையாடிக்கிட்டு இருந்தா. என்னை பார்த்ததும் எதுக்காக அப்படி கத்த ஆரம்பிச்சா? குழந்தைங்க கிட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி அவ நடந்துகிட்டதே கிடையாது. அவளுக்கு இன்னைக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலைங்க. குழந்தைங்கள திட்ட எனக்கு மனசே இல்லை. ஆனாலும் கோவப்பட வேண்டியதா போயிடுச்சு. நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க வேண்டியதா இருக்கு. உங்களோட சந்தோஷத்துக்காக நான் என்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க. எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்க நம்ம 2 பேருக்கும் இடையில புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதனால நான் இனிமே இந்த வீட்டுல நம்ம குழந்தைங்களுக்கு அம்மாவா மட்டும்தான் இருக்க போறேன். कितनी बातें याद आती है, तस्वीरें सी बन जाती है, मैं कैसे इन्हें भूलूं, दिल को क्या समझाऊं, क्यों पूरी हो न पाई दास्तां, இவ்வளவு பலமா இடி இடிக்கிற சத்தம் கேக்குது. ஆனா ஆர்த்தி அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. முன்ன மாதிரி அவ இப்ப பயப்படல. அவளுக்கு என்னதான் ஆச்சு? அவளோட கவனம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு? दोनों के दिलों में सवाल है, फिर भी है खामोशी, तो कौन है किसका दोषी, कोई क्या कहे, दिल की है कैसी मजबूरियां, खोए थे कैसे राहों के निशान, कैसे आई है ऐसी याद आती है, तस्वीरें सी बन जाती है, मैं कैसे इन्हें भूलूं, दिल को क्या समझाऊं।
நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே வெளிச்சம் வந்திருக்கு ஆர்த்தி. உண்மையை சொல்லணும்னா நான் இங்க தனியா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இனிமே நாம 2 பேரும் சேர்ந்து நல்ல கலாட்டா பண்ணலாம். இந்த அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் நடுவுல நானும் கொஞ்சம் வந்து சேர்ந்துக்கலாமா? ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி ஜாலியா இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. சரி, சம்மந்தியம்மா ஃபோன் பண்ணாங்களா? அவங்களுக்கு உடம்பு தேவலையா? நான் அவங்க கிட்ட பேசினேன். ஆபரேஷன் முடிஞ்சு இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆர்த்தியும் ராஜேஷும் கூட அத்தை கிட்ட பேசினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. நானும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு தான் கிளம்புனேன். அதுக்குள்ள இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருக்க. நானும் சம்பந்தியமாவும். டீ குடிக்கிறீங்களா? போன் அடிக்குது, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆர்த்தி, இந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நீ அம்மாக போறத சொல்லவே இல்லையா? ராஜேஷ் கிட்டயும் சொல்லலையா? ஏன் ஆர்த்தி, இப்பதான் எல்லாம் சரியா போச்சுல்ல? ராஜேஷும் உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. நீ உன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்ட. அப்புறம் வேற எந்த விஷயம் உன்னை தடுக்குது? இங்க பாரு ஆர்த்தி, ராஜேஷ் கிட்ட நீ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் தான் உன்னை தடுத்தேன். இப்பதான் எல்லாம் சரியா போச்சுல்ல? ராஜேஷுக்கும் எல்லா சந்தேகமும் தீர்ந்து போச்சுல்ல? இப்ப நீ உண்மையை சொல்லிடலாம்ல? இங்க பாரு ஆர்த்தி, ஏற்கனவே நாம இந்த குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட பெரிய உண்மையை மறைச்சிருக்கோம். உன்னோட முதல் புருஷன் பிரசாந்த் இன்னமும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லவே இல்லை. இந்த ஒரு விஷயமே என் மனசை அரைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த உண்மை அவங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துச்சுன்னா உனக்கும் இந்த பிரச்சனை பெரிய சுமையா இருக்குல்ல? ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைச்சு வேதனைப்படுறல. அதனாலதான் சொல்றேன், ராஜேஷ் கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கிறது சரியில்லைன்னு தோணுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களோட கல்யாண வாழ்க்கையில மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான். போமா ஆர்த்தி, போய் ராஜேஷ் கிட்ட நீ அம்மாக போற விஷயத்த சொல்லிடு. சொல்றதா இருந்தா நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு தெரியலம்மா, இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவரை எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு. உங்களுக்கு தெரியும்ல, எங்க 2 பேருக்கும் இடையில நடந்ததை நினைச்சு அவர் எவ்வளவு அப்செட்டா இருக்காருன்னு. தனக்கு தானே அவரு தண்டனையை கொடுத்துக்கிட்டாரு, பிராயச்சித்தம் தேடினார்னு தெரியும்ல. அப்புறம் நான் அம்மா ஆக போறேன்னு தெரிஞ்சா அவரு என்ன பண்ணுவார்னு எனக்கு. இப்பதான் எல்லாமே நார்மலா இருக்கு. இப்பதான் அவரு குழந்தைங்களோட சந்தோஷமா சிரிக்கிறாருமா. இப்ப நான் அவருக்கு பிரச்சனையை கொடுக்க விரும்பல. என்ன பொறுத்த வரைக்கும் அவரு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அது தவிர எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். சரி ஆர்த்தி, இந்த விஷயத்த சொல்றதுக்கான சரியான நேரம் வந்துருச்சுன்னு நீ நினைச்சனா அப்ப அத சொல்லு. அப்புறம் ஆர்த்தி, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, நான் கிளம்புறேன். கோயிலுக்கு வேற போகணும். எப்ப சூழ்நிலை சரியாக போதோ நான் எப்ப அம்மாக்கு போறத சொல்ல போறேனோ தெரியலமா. ஆர்த்தி, சொல்ல வந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன் பாரு. டாக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உனக்கு மருந்து எழுதி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. டானிக் வேற எழுதி தரேன்னு சொன்னாங்க. அதோட உன்னை செக்கப்புக்கும் வர சொன்னாங்க. நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா போனை நீ எடுக்கவே இல்லையே. உன்னோட மொபைல் எங்க? இங்கதான் இருக்குமா. போனை ரூம்ல வச்சுட்டேன். அவரு ரூம்ல தான் இருக்காரு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அவரு டாக்டர் கிட்ட பேசிட்டாருன்னா